அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை, நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், சந்தோஷமாக நம்ம வாழணும், வெற்றிகள் நமக்கு கிடைக்கணும், இருக்கிற பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொல்லிட்டு நினைப்போம். கூடவே நம்முடைய பிள்ளைகளோட வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கணும், அதுங்க நசீபை நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம். அப்படி உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையையும் உயர்த்தக்கூடிய ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையும் நல்ல சிறப்பாக இருக்கும், உங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே கிடைக்கும், நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்களும் எல்லாமே நடக்கும். உங்கள் வீட்டில் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வறுமை சொல்லிட்டு ஏதாவது சோதனைகள் இருக்கும்போது அந்த சோதனைகள் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போய் உங்கள் வீட்டில் ஒரு நல்ல பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும், ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்தும். அப்படிப்பட்ட ஒரு துவா தான் இது. ஒவ்வொருவரும் அவசியம் ஓத வேண்டிய துவா, ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் ஓத வேண்டிய துவா, ஒவ்வொரு பெற்றோரும் ஓத வேண்டிய துவா. உங்கள் வீட்டில் பிரச்சனைகள் கஷ்டங்கள் இருக்கா, இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்க. இன்ஷல்லா எல்லாமே ஒன்றும் இல்லாமல் போயிடும், எல்லா முசீபத்தும் உங்கள் வீட்டை விட்டு விலகிடும். அப்படிப்பட்ட ஒரு துவாவை தான் நான் சொல்ல போகிறேன். இந்த துவாவை மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக நீங்கள் ஓதிட்டு வரீங்களோ அவ்வளவு சிறப்பு இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் துவாவை சொல்லிடுறேன், பிறகு இது எந்த சூழ்நிலையில் ஓதப்பட்டது, இதை ஓதிட்டு என்ன பலன் அடைஞ்சது, நீங்கள் எப்படி ஓதலாம், எத்தனை முறை ஓதலாம், இதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ துவா என்னன்னு பார்க்கலாம். ரப்பிஜ் அல்னி முகீம சொலாத்தி வமின் ஜுர்ரியதி ரப்பனா வதகப்பல் துஆ ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். ரப்பிஜ் அல்னி முகீம சொலாத்தி வமின் ஜுர்ரியதி ரப்பனா வதகப்பல் துஆ ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். ரப்பிஜ் அல்னி முகீம சொலாத்தி வமின் ஜுர்ரியதி ரப்பனா வதகப்பல் துஆ ரப்பனா ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். என் இறைவனே, தொழுகையை நிலைநிறுத்துவோராக என்னையும் என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் ஆக்குவாயாக. எங்கள் இறைவனே, என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக. எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கும் கேட்கும் நாளில் மன்னிப்பாயாக. நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும், எல்லா வளங்களும் நம்ம வாழ்க்கையில் வரணும், எல்லா வெற்றிகளும் நமக்கு கிடைக்கணும்னா நம்மக்கிட்ட இருக்கிற முதல் விஷயம், இருக்க வேண்டிய விஷயம் தொழுகை. இந்த தொழுகை ஒன்று உங்ககிட்ட இருந்தாலே போதும், நீங்கள் பயப்படவே தேவையில்லை, மற்றது எல்லாமே உங்களை தேடி வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா அந்தஸ்துகளையும் உங்களுக்கு அள்ளி தருவான். 5 வேளை தொழுகை, ஏதாவது ஒரு வேளை தொழுகையை விட்டுட்டு ஒரு 2 வேளை தொழுகிறது அப்படிலாம் இல்லை. 5 வேளை தொழுகையை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி தொழுபவராக இருந்தால் உங்களுக்கு பயம் தேவையில்லை, அது வரணும். அது வந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிங்க. வெற்றியின் முதல் படி தொழுகை. இந்த உலகத்திலையும் அதாவது இம்மையிலும் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான் தொழுகையின் மூலமாக, மறுமையிலும் ஸ்வர்க்கம்தான். ஏன்னா ஒவ்வொரு முறை தொழுது நாம் துவா செய்யும் போதே நம்முடைய தேவைகளை எல்லாத்தையும் அல்லாஹ் தந்துடுவான். அவ்வளவு சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு தொழுகையிலும் நம்ம என்ன சூறா ஓதுறோம், ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே சூரா ஃபாத்திஹா, கேட்டால் உடனே பதிலளிக்கக்கூடிய ஒரு சூறாவை தான் ஓதுறோம். ஒவ்வொரு ரக்காத்துல அந்த சூறா ஓதுறோம். அதனால நீங்க 4 ரக்காத் தொழுறீங்கன்னு நினச்சிக்கிங்க, அசர் தொழுறீங்க 4 ரக்காத்து, அதுலேயே உங்களுக்கு நிறைய நன்மைகள் வந்துடும். உங்கள் சின்ன பாவங்கள் எல்லாமே மன்னிச்சிருவான். ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு அந்த இடைப்பட்ட அந்த பாவங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே மன்னிக்கப்பட்டு விடும் நீங்கள் ஒவ்வொரு முறை தொழுது கொண்டே இருக்கும்போது. அதனால் வாழ்க்கையில் நல்ல உயர்ந்த நிலையை அடையணும் சொல்லிட்டு நீங்கள் விரும்பினால் முதல்ல தொழுகையை ஃபாலோ பண்ணுங்கள். 5 வேளை தொழுகையை கரெக்டாக தொழுகிறோமா சொல்லிட்டு அதில் கரெக்டாக இருங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லா வெற்றிகளும் உங்களுக்கு வரும். இந்த துவாவோட ஃபஸ்ட்டு லைனில் நம்ம அதுதான் கேட்குறோம், தொழுகையை நாம் நிலைநிறுத்தணும், அதுக்கு எனக்கு உதவி புரிய அல்லாஹ் சொல்லி கேட்குறோம். கூடவே என்ன கேட்குறோம், என்னுடைய சந்ததியில் உள்ளோரையும் கேட்குறோம். அதாவது நம்முடைய பிள்ளைகளுக்கு பிள்ளைகள் சொல்லிட்டு நம்மளுடைய பரம்பரையை அந்த தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். அது மிக முக்கியம். ஏன்னா நாம் தொழுவோம், ஆனால் நம்முடைய பிள்ளைகள் தொழுகையை புறக்கணிப்பவர்களாக இருப்பார்கள். அதனால் அவங்க லைஃப் என்ன ஆகும், ஃப்யூச்சரே அவங்களுக்கு வேஸ்ட்டாக போயிடும்.
தொழுகை இருந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் தொழக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் 100% நம்பலாம். நிச்சயமாக நம்ம பசங்க வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும், அவங்க நசீபு நல்லபடியாக இருக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் நம்பலாம். பயப்பட தேவையில்லை. ஆனால் அந்த தொழுகையை அவங்க கடைப்பிடிக்கணும். நாம் என்னதான் சொன்னாலும் ஒவ்வொரு முறை சொல்லும் போது நம்ம முன்னாடி தொழுவாங்க, அதுக்கப்புறமா அவங்க எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க சொல்லிட்டு தெரியாது. அவங்க ஃப்யூச்சர் லைஃப்பில் எப்படி போகும் சொல்லிட்டு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம தொழணும்னா அதுக்கும் அல்லாஹ்வின் உதவி தேவை. அல்லாஹ்வின் உதவி இல்லாமல் நேர்வழி இல்லை. அதுக்காக தான் இந்த துவாவின் முதல் வரியில் நம்ம கேட்குறோம், நானும் தொழணும், என்னுடைய சந்ததியில் இருக்க எல்லாரும் தொழணும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டாலே வெற்றி தான். எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிரும். நம்ம வீட்டில் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் தொழுது கொண்டு இருக்கும்போது அந்த வீட்டில் எப்படி கஷ்டம் இருக்கும். அல்லாஹ்வின் அந்த ரஹ்மத் அருள் வந்து கொண்டே தான் இருக்கும். மலக்குமார்களின் வருகை புரியும் வீடாக அந்த வீடு இருக்கும். நிச்சயமாக அந்த வீட்டில் கஷ்டம் இருக்காது. ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை, நிம்மதியான ஒரு சூழ்நிலை இருக்கும். இந்த துவாவை யார் ஓதுனாங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய துவா. அவங்க ஓதிட்டு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு கிடச்சிது பாருங்கள், எப்படிப்பட்ட வெற்றியை அல்லாஹ் கொடுத்தா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நபி. அடுத்ததாக அவங்களுக்கு 2 மகன்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், 2 பேரும் நபிமார்கள். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி தான். தொடர்ந்து 4 நபிமார்கள் அந்த பரம்பரையில். இவங்க கேட்ட துவாவோட ரிஃப்ளெக்ஷன் பாருங்கள், எப்படி அல்லாஹ் தந்திருக்கான் பாருங்கள். நபிமார்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம மாதிரி சாதாரண மனிதன் அல்லாஹ்விடம் கையேந்தி கேட்டாலும் நிச்சயமாக அல்லாஹ் தருவான். அடுத்ததாக இந்த துவாவில் என்ன கேட்குறோம், என்னுடைய பிரார்த்தனையையும் ஏற்றுக்கொள்வாயாக. அதாவது நீங்கள் தொழுவதுக்கு கேட்குறீங்க, நீங்கள் கேட்குற துவாவை ஏற்றுக்கொள்ள சொல்லி அல்லாஹ்விடம் கேட்குறீங்க. நார்மலாக நம்ம தொழுது துவா செஞ்சால் நிச்சயமாக அதற்கு பதில் கிடைக்கும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. இதில் பர்டிகுலராக என்னுடைய துவாவை ஏற்றுக்கோ சொல்லிட்டு அழுத்தி கேட்குறோம். நம்ம கேட்குற ஒவ்வொரு துவாக்களும் கபுலாகும். நீங்கள் என்ன வேண்டி கேட்டாலும் நிச்சயமாக கபுலாகும். அவ்வளவு சிறப்பான துவா, மிக சிறந்த துவா இது. அடுத்த லைனில் நம்ம என்ன கேட்குறோம், அல்லாஹ்விடம் தௌபா செய்கிறோம். அதுவும் யாருக்காக, நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் தௌபா செய்கிறோம், அனைத்து மோமின்களுக்காகவும் தௌபா செய்கிறோம். பொதுவாக தவறு செய்வது மனிதனின் இயல்பு. ஏன்னா மனிதன் பலகீனமாக தான் படைக்கப்பட்டுள்ளான். அல்லாஹ் தெளிவாக இதை சொல்லிட்டான், நிச்சயமாக அவன் தவறு புரிவான். அப்படிப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே தப்பு செஞ்சிட்டாங்க, ஷைத்தானோட பேச்சு கேட்டு சின்னதாக வழி தவறிட்டாங்க. அதுக்காக அவங்க அல்லாஹ்விடம் அந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்டாங்க. அப்போ நம்மலாம் எந்த அளவுக்கு தப்பு தவறுகள் செய்வோம், யாருமே சொல்ல முடியாது நான் எந்த தப்புமே செய்யலை சொல்லிட்டு. நம்ம அறிந்தும் செய்யலாம், அறியாமலும் செய்யலாம். ஆனால் தப்பு செஞ்சுட்டு அப்படியே நிற்கக்கூடாது, நாம் தௌபா செஞ்சு கொண்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக தௌபா செய்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் சோதனைகள் எல்லாமே லேசாக்கப்படும். நம்முடைய தவறின் காரணமாக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சோதிக்கின்றான். உங்களுக்கு ஏதாவது வறுமை இருக்கா, நீங்கள் செஞ்ச ஏதாவது தவறு காரணமாக இருக்கலாம், அதன் காரணமாக அல்லாஹ் உங்களை சோதிக்கலாம். ஏதாவது நோய் இருக்கா, அதன் காரணமாக உங்களை அல்லாஹ் சோதிக்கலாம். அதாவது தப்பு செஞ்சுருப்பீங்க, நோய் கொடுத்து அல்லாஹ் சோதிச்சிருப்பான். இப்படி நமக்கு வர ஒவ்வொரு சோதனைகளின் போதும் நாம் என்ன தப்பு செஞ்சோம், என்ன தவறு செஞ்சோம் சொல்லிட்டு யோசித்து அல்லாஹ்விடம் ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்க வேண்டியது தௌபா தான். முதல்ல உங்கள் பிரச்சனைகளை நீக்க சொல்லி கேட்காதீங்க, என்னை மன்னிச்சிடு, ஏதாவது அறிஞ்சோ அறியாமலோ நான் தப்பு செஞ்சேன் என்னை மன்னிச்சிடு சொல்லிட்டு நீங்கள் தௌபா செய்யுங்க. நீங்கள் இது மாதிரி தொடர்ந்து தௌபா செஞ்சாலே போதும், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே லேசாகிடும். இந்த ஒரு துவாவில் நாம் தௌபா செய்கிறோம். இன்னொரு சிறப்பான விஷயம் இருக்குது, நம்முடைய பெற்றோர்களுக்காக நாம் தௌபா செய்கிறோம். அதாவது பெற்றோர்களுக்காக நம்ம துவா செய்யணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்கிறான், கிளியராக சொல்லியாச்சு, நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்காக துவா செய்யுங்க சொல்லிட்டு. நம்மள எத்தனை பேர் இது மாதிரி துவா செய்கிறோன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. இந்த ஒரு துவா அந்த பாக்கியத்தை நமக்கு பெற்றோர் தரும். நம்முடைய பெற்றோர்களுக்காக நாம் துவா செய்கிறோம். அடுத்ததாக அனைத்து மோமின்களுக்காகவும் துவா செய்கிறோம். நாம் எப்போ துவா செஞ்சாலும் மற்றவங்களுக்காகவும் சேர்த்து நம்ம துவா செய்யணும். நம்முடைய கண்ணில் இல்லாத, அதாவது கண்ணுக்கு மறைவாக இருக்கிற ஒரு சகோதரருக்காக நம்ம துவா செய்யும் போதெல்லாம் நம்முடைய பக்கத்தில் ஒரு மலக்கு நமக்காக துவா செய்வாங்க. அதோட மற்றவங்களுக்காக நம்ம எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்குறோமோ அந்த எண்ணிக்கை அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பெயரில் நன்மைகளை எழுதி விடுவான். ஒரே ஒரு துவா தான் எவ்வளவு சிறப்புகள் அடங்கி இருக்கு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவா, அவர்கள் கேட்ட ஒவ்வொரு துவாக்களும் மிக சிறந்த துவாக்களாக இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கு தேவையான துவாக்கள் எல்லாமே. இது போன்ற துவாக்களை அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க, டெய்லியும் ஓதிட்டு வாங்க. நீங்கள் டெய்லியும் ஓத வேண்டிய துவாக்களில் இந்த துவாவும் மிக முக்கியமான துவா. அவசியம் மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. ஒருவேளை உங்களுக்கு மனப்பாடமாக தெரியலனா இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு
டெய்லியும் பார்த்து ஓதிட்டே வாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெமரி ஆகிடும். இந்த துவாவை நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டே வரும்போது இன்ஷா அல்லாஹ் நல்ல ஒரு மாற்றம் உங்கள் வீட்டில் ஏற்படும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீரும், வறுமை நீங்கும், ஒரு பரக்கத்தான செல்வ செழிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவ்வளவு சிறந்த துவா இது. எப்போ ஓதலாம்னா நீங்கள் ஒவ்வொரு வேளை தொழுகைக்கு பிறகு ஓதலாம், இல்லை ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதலாம். எத்தனை முறை வேணாலும் ஓதிக்கிங்க. குறைஞ்சது 3 முறை ஓதிக்கிங்க. ஆனால் அவசியம் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவின் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலும் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ மூலமாக நீங்கள் பலன் அடைஞ்சிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.